அனைவருக்கு வணக்கம். நான் காதல் பிரமு. ராகவ் ரொம்பவே மாறியிருக்காரு அப்படின்ட்டுலாம் அணுகிட்ட சொல்லிட்டுருப்பாங்க. அபி அவங்க மனசுல இருக்கிற ஆசைகள அனு இருந்துட்டு, "அபி நீ எப்பவும் இதே மாரி சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கும் வேணும். ஏன்னா, நீ ராகவ் கூட சந்தோஷமா இருக்கியா? இல்லையா? இத பத்தி யோசிச்சு யோசிச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ ராகவ் கூட சந்தோஷமான ஒரு லைஃப்ப தான் வாழ்ந்துட்டு இருக்கன்னு நெனைக்கும்போது, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. எப்பவும் நீ இதே மாரி சந்தோஷமா இருக்கணுன்றாங்க." அவங்க சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "அக்கா என்னாச்சுக்கா? ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்றாங்க?" "மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்றாங்க. மறுபடியும் நான் சொன்ன மாதிரியான விஷயம் இந்த வீட்ல நடந்துச்சு. ஆனா நான் எல்லா வேலையும் செஞ்சேன். மறுபடியும் எப்படி அந்த வேலை செய்யாத மாரி ஆகும். இத யோசிச்சு யோசிச்சு மனசுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. அப்படி நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு கவலையோட இருந்துட்டு இருக்காங்க. "அங்க பாருக்கா, அதெல்லாம் பெருசா யோசிக்காத. எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? எப்படி அப்படி யோசிக்காது இருக்க முடியும் சொல்லுன்றாங்க." நடக்கிற விஷயத்த பார்த்தா யோசிச்சு தானே ஆகணும் நானுன்றாங்க. மனசுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அத யோசிக்கும் போதுட்டு பயங்கர ஃபீலிங்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. "இங்க பாருக்கா, அதெல்லாம் பெருசா யோசிச்சுட்டு இருக்காத. நீ ஃபீல் பண்ணாத விடு" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வீட்ல என்ன நடக்குது? யார் இது மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கலாம் சரியா? தேவையில்லாத அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்ட்டுலாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமானவங்க சுந்தரின்ட்டு அபி எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? கண்டுபிடிச்சு சுந்தரிக்கான தண்டனை என்னவா குடுக்க போறாங்க? அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.